அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 140 தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போட லேட் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த சோலாண்ட் இருக்கு இல்லையா, இது டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நிறைய சைட்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்படியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் சப்டைட்டில் இருக்க மாட்டுது, அப்படி இல்லைனா குவாலிட்டி நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் வீடியோ வந்து டிலே ஆகிட்டு இருக்கு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், தங்சானை வந்து ட்ரைப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைட்டனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அவருமே ட்ரைபில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த இடத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் வந்து நன்றி சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்காக என்ன நீ சீனியர்னு கூப்பிட்ற, என்னை வந்து எல்டர்னு கூப்பிடு, நானுமே உன்னை சீஃப்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், ஐயோ அந்த ஃபார்மாலிட்டிலாம் வேணாங்க அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வந்து நான் வெளியில் போகிறேன், என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு, என்னோட பையன் வந்து ப்ரிப்பரேஷனை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இவன் கேட்குறான், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஹவுத்தியன் ட்ரைப் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கீழே மொத்தமாக 4 ட்ரைப் இருந்தது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைப் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறம் ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி, டிஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ். இந்த 4 பேரையும் என்னதான் ஹவுத்தியன் ட்ரைப் வந்து கைவிட்டிருந்தா கூட இவங்க 4 பேருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ கஷ்டப்பட்டு சர்வை பண்ணிட்டு இப்போ வரைக்கும் ஒன்றா இருக்காங்க. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் இவங்க வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தங்சான் என்ன சொல்கிறான்னா, இந்த மார்ஷல் சோலால் இருக்கு இல்லையா, ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நானும் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வரதான் தான் வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மற்ற ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத சமாளிச்சிருக்காங்க. காரணம் என்ன, ஒன்று மார்ஷல் சோலால், இன்னொன்று ஹவுத்தியன் ட்ரைப். ஸோ கண்டிப்பாக உனக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், ஆமாம் ஹவுத்தியன் ட்ரைப் அவங்களை கைவிட்டுச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே வா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு மார்ஷல் சோலால் கிட்டேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக பார்ப்போம். இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் டே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பி போகும்போது இப்போ தங்சான் என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு வந்து அயன் ஸ்மித் யாரையாவது தெரியுமா, அதுவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து ட்ரைப் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, எங்களோட உண்மையான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. இவங்களோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்மித் தான், கேஸ்டிங் தான் இவங்க எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து பில்டிங்ஸ் கட்டுறதுல ரொம்ப திறமையானவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைப் ஆஃப் எஜிலிட்டி, இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஸ்பீடு. ஸோ யாரையாவது வேவ் பார்க்கணும் அப்படின்னா இவங்களால முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், இவங்களால மெடிசன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதான் அவர் கேட்குறாரு, எதுக்காக உங்களுக்கு அயன் ஸ்மித் தேவைப்படுது அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு கிராஸ்போ அப்படிங்கிறது எடுத்து காட்டுறான். மனுஷன் வாயை பொழந்துடுறான். இப்போ இன்னொரு பக்கத்தில் ஒரு 3 தருதலைங்களை காட்டுறாங்க. இவங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஷாவு இவங்களை வச்சு பயங்கரமான சம்பவம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பா. இவனுங்க அந்த தியந்தோ எம்பையர்லேருந்து தப்பிச்சு இப்போ இந்த ஷிங்லுவோ எம்பையருக்குள்ளே வந்திருக்காங்க. எப்படியாவது காசு பார்க்கணும்ல, இவனுங்களுக்குமே அந்த 4 ட்ரைப் ஒன்றா சேருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. எப்படியாவது அவனுங்களை வச்சு காசு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்கள் டென்ட் எல்லாம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. ஸோ மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேட்டி வந்து நிற்கும் போது யாரோ பாய்சன் பற்றி பேசுறது அவனுக்கு கேட்குது. உடனே ஓடி போய் பார்த்தா வேற யாரும் இல்லை, தங்சானும் அந்த ஒரு டைட்டனும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கிராஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இருக்கு. இவன் கேட்குறான், யோ எல்டர் என்னையா கிராஸ்போ உடச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா, நான் வந்து அயன் ஸ்மித் சொசைட்டியோடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறாரு. இந்த கேஸ்டிங் அப்படிங்கிறது வரும்போது வேர்ல்டுலேயே நான் தான் செகண்ட் பெஸ்ட்டு, என் மாஸ்டர் கூட எனக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறான் மனுஷன். இப்போ தங்சான் என்ன சொல்கிறான்னா, இதை வந்து எடுக்கும் பொழுது இதுக்குள்ளே ஒரு ட்ரிகர் இருக்குது, அதுலேருந்து பாய்சன் வருமே, நீங்கள் எப்படி அதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க கிளானுக்குனே வந்து ஒரு சீக்ரெட் பாம் டெக்னிக் இருக்கான், அதை யூஸ் பண்ணும்போது கைக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மனுஷன் இந்த கிராஸ்போவோடைய பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, டிசைன்லாம் பக்காவாக இருக்குது, கவலைப்படாத, இதோட மாஸ் ப்ரொடக்ஷன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன சொல்கிறான்னா, நம்மளால மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த 2 எம்பையர் இருக்குல்ல, அந்த 2 எம்பையருக்கும் நம்ம வந்து வெப்பன்ஸை சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் பயபுல என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த சீபா வேம்பர் ட்ரைப் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். இவங்க வந்து வெப்பன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக அவங்க வந்து ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் இவங்களுக்கு என்ன நிறைய கிடைக்கும், காசு நிறைய கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நிறைய வெப்பன்ஸ் இன்னும் பண்ண முடியும், மார்ஷல் சோலால் கிட்ட சண்டை போட முடியும். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த டைட்டன் என்ன சொல்கிறாரு, உன் அளவுக்கு கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறவங்களும் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் வெப்பன்ஸை வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது தங்சான் யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஸ்கில்லை வச்சு இன்னொரு கைண்ட் ஆஃப் வெப்பனை நம்மளால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா வெப்பன்ஸ் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் வந்து பீகாக் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்கிறான். என்னடா அது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிலிண்டர் மாதிரி தான் இருக்குமா, அதில் 2 பட்டன் இருக்குமா, ஒன்று வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 டைப் ஆஃப் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத வைக்க முடியும். எத்தனை வைக்க முடியும் அப்படின்னா 365 வெப்பன் வைக்க முடியுமா. அந்த 12 டைப்பில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன், இன்னொன்று வந்து
வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஸ்ட்ராங்கஸ்ட் என்னடா அப்படின்னா அது ஒரு நீடில் மாதிரி இருக்குமா. அது யாரையாச்சும் போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக இறந்து போயிடுவாங்களாம். இந்த லெவல் 70ல் இருக்காங்களே அவங்கள கூட ஈஸியாக குறி வச்சு அடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அது என்னங்க வெப்பன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கேட்குறாரு. ஸோ இவங்க வழி ஃபுல்லாக வெப்பன்ஸ் பற்றியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. தாய்லாங் கேட்குறான், நாளைக்கு நம்ம மீட்டிங்கு போனோம், இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா எப்போ தூங்குறது அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தூக்கம் வரல, நீ வேணா போய் தூங்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. இங்கே அந்த ட்ரைப் ஆஃப் டிஃபென்ஸை காட்டுறாங்க. மார்ஷல் சோலால் கிட்ட இருந்து லெட்டர் வந்தது இல்லையா, வேற ஒன்றும் இல்லை, மார்ஷல் சோலாலேருந்து ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்களாம் இந்த ஒரு ட்ரைபை அவங்களுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக. இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா மார்ஷல் சோலால் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆட்கள், இவங்களால சண்டை போட முடியாது. மனுஷனுக்கு இன்னமும் பயங்கரமான கோவம் யார் மேலே, தங்ஹாவ் மேலேயும் அந்த ஹவுத்தியன் ட்ரைப் மேலேயும். நீ வந்து போப் கிட்ட சண்டை போட போகும்போது எங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி மனுஷன் திட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் இவங்க வண்டியில் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, மனுஷன் ப்ளூ பிரிண்டெல்லாம் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியத்தில் இருக்காரு. நீயே வந்து இந்த ஒரு டிசைனை கிரியேட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, நான் வந்து எதாச்சும் ஒரு புத்தகத்தில் தான் பார்த்தேன் அப்படிங்கிறான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டல் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது என்ன மெட்டல் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், அதுக்கு பேர் வந்து பிளாக் அயன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிறார். அதான் இவன் சொல்கிறான், இதுக்கு இப்போ என்ன பேர்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நார்மல் அயனை விட ஹெவியாக இருக்கும், அதில் நம்ம வெப்பன் செஞ்சோம்னா எல்லா அயனுமே அது டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாரு, பிளாக் பேண்டட் அயன் அப்படிங்கிறாரு. ஆமாம் அதுதான் அப்படின்னு உடனே, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே, அது நமக்கு வேணும்னா நம்ம சிட்டி ஆஃப் மெட்டல்ஸ்க்கு தான் போகணும். ஸோ இந்த சிட்டி ஆஃப் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஸ்மித் இருக்காங்களே அவங்களுக்கான சொசைட்டி இருக்குது, அங்கே தான் இது கிடைக்கும், நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து தங்சான் என்ன கேட்குறான்னா, டீப் சி சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டலை பற்றி கேட்குறான். அந்த மனுஷன் பார்க்குறாரு, அதை பற்றி எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு. அந்த பீகாக்ஸ் ப்ளூம் இருக்குது பாருங்க, அது வந்து ஹிடன் வெப்பன்ஸில் நம்பர் 3 தானாமா. அதுக்கு மேலே 2 ஹிடன் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது ரெண்டுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதுக்கு பேர் வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ், அதுக்கப்புறமா பியர் பிளாசம். இந்த ரெண்டுமே வந்து டாப்பான ஒரு வெப்பன். இதோட அட்டாக் ரேஞ்சு, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், இது எல்லாத்தையுமே இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடடா ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிறாரு. ஆனால் இதுக்கு அந்த மெட்டல் வேணும் இல்லையா, அந்த பிளாக் அயனை விட இது வந்து 10 மடங்கு விலை அதிகமாக. ஸோ மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அங்கே இருக்க சிட்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க பிரசிடென்ட் கிட்ட பேசி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இப்போ இவனுங்க 2 பேர் என்னடா அவங்க அப்போத்துலேருந்து ஹிடன் வெப்பன் பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, முடியலடா அப்படிங்கிறானுங்க. திடீர்னு பார்த்தா வண்டி நிற்குது. என்னடா அப்படின்னா இந்த 3 தருதலைங்க வண்டியை நிறுத்தி வச்சிருக்கானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, சிட்டியை தாண்டி யார் உள்ளே போகணுன்னா கூட உங்களோட சோல் கைடிங் டூலை கொடுத்துட்டு போங்கடா அப்படிங்கிறானுங்க. நம்ம ஃபேட்டி பார்க்குறான், டேய் நீங்கள்லாம் இன்னும் திருந்தலையாடா, உன்னைய பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு, திருந்திருப்பேன்னு பார்த்தேன், இன்னும் அப்படியே தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவன் பார்க்குறான், டே ஃபேட்டி உனக்கு எப்பறா ஏன் பேர் தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதான் ஃபேட்டி சொல்கிறான், என்ன நீ மறந்துருக்கலாம், ஷாவுவை மறந்துட்டியா, அவள் அடிச்சாடி உனக்கு மறந்து போச்சா அப்படிங்கிறான். அவனுக்கு ஷாவு அடிச்சாடிலாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களால் நான் 15 நாள் பெட்டில் இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னை கட்டி தொங்க விட்டு போயிட்டீங்க, உங்களால் ஏகப்பட்ட பிரச்சனை, உங்களை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் பழி வாங்க போகிறேன்டா அப்படிங்கிறானுங்க. விளங்கினா மாதிரி தான். இப்போ தங்சான் சண்டை போடலாம் அப்படின்னு போகும்போது ஃபேட்டி தடுக்கிறான். நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.